அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அம்மா முடக்கத்தான் தோசை செஞ்சிருந்தாங்க. அப்படியே தம்பிக்காக எக் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்க மாயாரம் போயிருந்தோம். சின்ன பையனுக்கு ஆதார் எடுக்கணும்னு போனோம். அதோட 3 பசங்களையும் கூட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கணும். இதுக்கு முதல் நாள் போனோம். பெரிய பையன் மட்டும் தான் என் கூட இருந்தான். அதனால நெக்ஸ்ட் டே 3 பேரையும் கூட்டிட்டு போயிருந்தோம். சின்னதால தான் பசங்களுக்கு ஷூ, ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கினேன். மத்த 2ம் கூட அமைதியா இருந்துச்சு. பெருசு தான் ரொம்ப படுத்தி எடுத்துட்டான். ஒரு வழியா அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துட்டேன். அத்தா லுகர் பிரேயர் பண்றதுக்காக பள்ளிவாசல் போயிருந்தாங்க. ஸோ நாங்களும் ஷாப்லயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஆப்பிள் ஷாப்பிங்ல பிளவுஸ்க்கு நாட்டு, ஸ்டோன் லேஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியில ரொம்ப வெயிலா இருந்ததுனால ஃப்ரூட் மிக்ஸ் குடிச்சோம். சின்ன பையனுக்கு செப்பரேட்டா கிளாஸ்ல குடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கிளாஸ்ல குடிக்கவும் தெரியாது. தென் அம்மாக்கு பார்சல் வாங்கிட்டோம். அப்புறம் ஏஎஃப்சி காலேஜ் கிட்ட ஒரு பாட்டி பேக்கரி கடை இருக்கும். அங்க மசால் கல்ல அப்புறம் பிரெட் வாங்கணும். பிரெட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இன்னும் ஸ்லைஸ் கூட பண்ணல, சூடாவே இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிட்டேன். இவரு காலில் போட்டுக்கிட்டு கழட்டவே மாட்டேன்ட்டாரு லிஸ்ட்ல. அதே நைக்கால ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அன்னைக்கு தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஈவினிங் எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். நைட் டின்னருக்கு மாமி இடியாப்பம் தேங்காய் பாலும் செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டேக் கேர், பாய்.